எனக்கு யாரும் இது பண்ண வேணாம், நான் அன்பை கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த லவ் பெரிய லவ், அவனுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு தம்பி கொடுக்குறேன், இந்த லவ் நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். இல்லை தங்கச்சி, நாங்கள் நிறைய கற்றுக் கொடுக்குறதுக்கான காரணம் என்ன, மனசில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருப்பேன். நீ மனசுக்குள்ள கள்ளங்கப்படமாக இருந்துட்டேன்னா பேச வராது, வார்த்தை வராது. இப்போ தம்பி பார்க்கும்போது எங்கடா வீடு அப்படி கேட்கும்போது தம்பி சொன்னால அவன் சொல்கிறதுக்கான அவன் சந்தோஷம் இருக்குல்ல. எங்கடா ரேவில் எங்கடா இருக்க அப்படின்னா, என் பாட்டி தாத்தா ரேவில் இருந்தவங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போனால் கடைசி வீட்டுக்கு போகலாம். நீ வீடு அப்படி தான் இருக்கும் முதல்ல. இப்போ ரேவ்ஸ் இப்போ இல்லை அந்த மாதிரி. முதல்ல ரேவ் அப்படின்னுச்சுன்னா தின்ன ஆரம்பிச்சு வெளியே ஒரு வீடு போச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே பூந்துன்னா கடைசி வீட்டு வரைக்கும் போகலாம். எல்லாரும் வீடும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே புது உள்ளே போயிடலாம் சூப்பராக. அந்த கூட்டு குடும்பம் இருக்குல்ல, அந்த கூட்டு குடும்பம் வாழ்ந்த இடம் அப்படின்னா ரேவு தான். அங்கே வாழ கற்றுக்கலாம். ஏன்னா எல்லார் வீட்டையும் போய் வாழ்வாங்க. யாருக்கும் அங்கே வந்து எந்த கட்டுப்பாடும் இருக்காது. இது ஊன் பொருள், ஏன் சாப்பாடு, சாப்பாடு எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்படி இந்த இடத்துல அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை. எங்கள் ஆர்பாரில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே சீஸ் வரப்போ கப்பலில் சீஸ் வர சொல்ல அந்த சீஸ் வந்து டப்பாவில் எடுத்துன்னு வருவாங்க. வந்து ஓப்பன் பண்ணோடனே யாருக்கு கூட தெரியாது, எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த பகிர்தல் எல்லாமே அங்கே சூப்பராக இருக்கும். எல்லாமே இங்கே கரெக்ட் ஆச்சு அப்படின்னா இது கரெக்ட் ஆகிடும், இது கரெக்ட் ஆச்சுன்னா இது கரெக்ட் ஆகிடும். இது தப்பாக ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, என் மனசு சுத்தம் இல்லை. இவன் வாழ்க்கையே நான் வந்து எனக்கு என்ன பண்ணிடுவான், அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான் எனக்கு அப்படி எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் வந்தது. எனக்கு யாரும் இது பண்ண வேணாம், நான் அன்பை கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த லவ் பெரிய லவ், அவனுக்கு கொடுக்குறேன், தம்பி கொடுக்குறேன், இந்த லவ் நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். அது என்னை எதுவும் பண்ணாது. இந்த அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்டிப்பாக தான் கிடைக்கும். எதை கொடுக்குறியோ அதை திரும்ப பெறுவாய். அன்பை கொடுத்தா அன்பு நிறைய கிடைக்கும், பண்பு கொடுத்தா பண்பு நிறைய கிடைக்கும். நீ நிறைய கோவத்தை கொடுத்தா கோவம் திருப்பி கிடைக்கும். ஸோ நிறைய அன்பை கொடுக்க ஆரம்பிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரொம்ப அழகாக வச்சுக்கும்.